விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகன் வினை என்பதை அறுத்துவிடும் கடவுள். அந்த கடவுளின் ஒரு பிரித்தமான பொருள் அப்படின்னு பார்த்தா கொழுக்கட்டைன்னு வச்சிருக்கோம். எல்லாருக்குமே பிடிக்கும். விநாயகருக்கு பிடிக்கும் அப்படின்னும் போதும் அது விநாயகர் கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணுவதற்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். கொழுக்கட்டையில மேல பார்க்கும்போது வெள்ளை கலர்ல இருக்கும். அது பிரபஞ்சத்தையும் மாயையையும் குறிப்பதாக அமைகிறது. உள்ள பிண்டு பார்த்தோம்னா அதனுடைய கலரே வேற. உள்ள வெள்ளமும் தேங்காயும் சேர்ந்து பூரணத்துவமாக அடைந்திருக்கிற ஆனந்தம் இது இருக்கு. அது கொழுக்கட்டையை மோதகம்னு ஒரு பேர்ல சொல்லுவோம். அந்த மோதகம்னாக்க உற்சாகம் மகிழ்ச்சின்னு பேர். அதனால தான் கொழுக்கட்டையை நம்ம பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி மகிழ்ச்சியும் உற்சாகமும் வேண்டும் என்று வணங்குகிறோம். ஆனால் ஆனந்தமயமான அந்த குழந்தையான விநாயகர் நமக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அப்படியே பிரவாகமாக கொடுக்கக்கூடியவர். இவர் தான் நமக்கெல்லாம் தெரியும். அகஸ்திய முனிவருடைய கமண்டலத்தில் இருந்த அந்த காவிரியை காக உருவில நமக்கு தட்டி விட்டு காவிரியை பெருக்கெடுத்து வைத்து நமக்கு நடந்தாய் வாழி காவேரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காவேரியை நமக்கு நல்ல ஒரு பலனாக வாழ்வின் வளர்ச்சியாக கொடுத்திருக்கிறார். இது எப்படின்னா எல்லாரும் மகிழ வேண்டும் என்ற எண்ணம். இந்த கொழுக்கட்டை உருவான கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானபாலி அப்படிங்கிற ஒரு அரக்கன் எல்லாரையும் போட்டு படுத்துட்டே இருந்தான். அவனை ஆனால் ஒரு நல்லவன், எல்லாரையும் படுத்துவான ஒழிய தெய்வ சம்பந்தப்பட்ட பொருத்துக்கள் எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் பயம் உண்டு, பக்தியும் உண்டு. அப்படிங்கிற காரணத்தினால அவனை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும்போது பிள்ளையார் அவனை கொழுக்கட்டையாக மாற்றி ஒரே விழுங்கா முழுங்கி தன் வயிற்றில் அடைத்து கொண்டார். அதனால்தான் அவர் தொந்தி பெருசா இருக்குன்னு சொல்றதும் உண்டு. அப்படி அந்த ஞானபாலியை கொழுக்கட்டையாக தன்னுடன் ஆட்கொண்டான். அப்ப ஞானபாலிக்கு ரொம்ப சந்தோஷம், சுவாமியோடையே இருக்கோம். அதே மாதிரி நாமும் சாமியோடையே இருக்கணும்ன்ற எண்ணத்தினால கொழுக்கட்டையை நாம நைவேத்தியம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறதும் உண்டு. இப்படி பல பல விஷயங்களாக கொழுக்கட்டையை பற்றி நாம புரிந்து கொண்டாலும் அந்த கொழுக்கட்டையின் நைவேத்தியமானது நமக்கு நல்ல ஒரு வாழ்வையும் பூர்ணத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. அதனால்தான் நம்ம திருச்சி பக்கத்துல உச்சி பிள்ளையார் கோயில்ல முக்குருணி விநாயகர்ல பெரிய கொழுக்கட்டை ஒன்று நைவேத்தியம் பண்ணுவோம். பெருசா தடில்ல வச்சு மூட்டையில கட்டி எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி மதுரையில விநாயகருக்கு பெரிய முக்குருணி விநாயகருக்கு மோதமும் சமர்ப்பிப்போம். அதுபோல பலவிதமான கோவில்களிலும் இந்த விநாயகர் சதுர்த்தியின் போது மோதகத்தை முதற்பொருளாக நாம் சமர்ப்பித்து அவரிடம் நமக்கு எப்பவுமே மகிழ்ச்சியான வாழ்வும் பலமும் அதனால் வரக்கூடிய ஆனந்தமும் பரிபூர்ணத்துவம் வேண்டும் அப்படின்னு கேட்போம். இதை எண்ணி நாமும் மோதகத்தை வைத்து விநாயகரை வணங்குவோம். வாழ்க வளத்துடன்.